ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் வந்து நான் கொஞ்சம் க்ளீனிங்கும் அப்புறம் ஸ்கூலில் நடந்த ஸ்போர்ட்ஸையும் கொஞ்சம் ஷேர் பண்ணியிருக்கேன். என்ஜாய் பண்ணுங்கள். என்னோடய கேஸ் ஸ்டவ்வில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது. அதாவது இந்த பர்னர் சுற்றி கொஞ்சம் வந்து ஃப்ளேம் ஜாஸ்தியாக வந்துட்டு இருந்தது. ஸோ அதை சர்வீஸ்க்காக சொல்லியிருந்தேன். அவங்க வந்து சர்வீஸ் பண்ணிவிட்டு போனதுக்கப்புறம் நான் என்னோடய கேஸ் ஸ்டவ் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் கம்ஃபர்ட்டு, அப்புறம் வந்து விம் லிக்விடு, பேக்கிங் சோடா இதெல்லாம் போட்டு கலந்து வச்சுருக்கேன். அதை போட்டு இப்படி லைட்டாக தொடச்சி விட்டுடலாம். நல்லா க்ளீனாக இருந்தது. நான் அப்படி சர்வீஸ் பண்ணதுனால க்ளீனாக இருந்தது. டீ பொங்க விட்டு இந்த மாதிரி பண்ணிட்டேன். எப்போவாவது நம்மளுக்கு வந்து முடியாமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நாள் இருக்கும் இல்லைங்களா? அந்த நாள் தான் இன்றைக்கி எனக்கு ரொம்பவே முடியல. ரொம்ப ஒரு மாதிரி கோல்டு ஆனதுனால என்னால் என்ன வேலையும் செய்ய முடியல. எல்லாம் ஆப்ஷன் வந்து பாத்திரம் கழுவுனதோட சரி. அதுக்கப்புறம் நான் வந்து அதை தொடச்சி விடவே இல்லை, தேய்ச்சி விடணும். சரி, இது வந்து கண்டிப்பாக செஞ்சால் தான் வந்து நம்மளுக்கு கிச்சனை பார்க்கறதுக்கு நீட்டாகுன்றதுனால இதை முடிச்சுட்டு போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி பேக் பண்ணி வச்சுட்டா நம்ம கொரியர், அதாவது அவுட் சைட் கொரியரில் உள்ள எங்கள் அப்பார்ட்மெண்ட்லேயே தான் இன்றைக்கி எனக்கு ஆர்டர் கிடச்சிருக்குது. நேற்றுக்கு தான் போய் வெளியில் கொரியர் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஸோ இன்னும் நான் 2 நாளைக்கு வந்து நான் ஆர்டர் எடுக்கலை, கொஞ்சம் டல்லாக இருந்ததுனால. ஸோ இன்றைக்கி தான் ஒரு ஆர்டர் வந்திருக்கு. அதை மட்டும் நம்ம கொஞ்சம் எடுத்துருவோமே, பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு எடுத்திருக்கேன். பாருங்கள், கொஞ்சம் இப்படி க்ளீனான மாதிரி இருக்குது. மீதிலாம் அப்படியே இருக்கட்டும். ஆமாம், இதை வந்து ஒரு தட்டு போட்டு அப்படியே மூடி வச்சுட்டா அது வாட்டுக்கு ஆறும். இது வந்து கீழே ஊற்றிக்க போகுது வழக்கம் போல். இது வந்து அந்த முட்டை ஊற்றினேன், சரி அதிலே அந்த எண்ணெயும் தூக்கி வச்சுக்கணும் இல்லாமல். இது வரைக்கும் பாருங்கள், இதுதான் அந்த முருங்கைக்கீரை. ரொம்ப மொறுமொறுன்னு இருக்கும். ஆனால் ஈவினிங் பிள்ளைங்க வரத்துக்குள்ளே அது அந்த கிறிஸ்பினஸ் போயிடும். சரி, வேறு வழி இல்லை, எப்படியாவது கொடுத்து தான் தீரணும். இது முடிஞ்சிடுச்சு. கொஞ்சம் உப்புமா இருக்குது. இது நைட் வச்சுக்கலாம், இல்லை மதியானம் முடிஞ்சால் சாப்பிட்ருவேன். அதுதான் கொஞ்சம் இப்போ தக்காளி வைக்கிற விலைக்கு ஒரு அரை தக்காளி தான் போட்டேன், மீதி வந்து இருக்குது. இதை வந்து தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா நாளைக்கு யூஸ் ஆகும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, வெயிட் பண்ணுங்கள், அந்த கண்டெய்னர்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி மாற்றி வச்சுருக்கேன் பாருங்கள். எதுவுமே வந்து ஒரே மாதிரி நீட்டாக இல்லை. இப்போ தான் வந்து ஒரு செட்டு ஆர்டர் போட்டிருக்கேன். மேபி அது வந்து இந்த வீக்குள்ளே வந்துடும். வந்த உடனே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நீட்டாக நம்ம அப்படியே அரேஞ்ச் பண்ணிடலாம். நிறைய கண்டெய்னர் இருக்குது, இந்த மாதிரி சில்வரில் வச்சுருக்கேன். ஆனாலுமே வந்து பற்ற மாட்டுது. நம்ம வந்து இப்போ குழம்புத்தூள், தனி மிளகாத்தூள் இந்த மாதிரி நிறைய அரைக்கிறதுனால நிறைய கண்டெய்னர்ஸ் வந்து தேவைப்படுது. ஸோ ஒரு செட்டு போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி இதெல்லாமே மாற்றணும்னு நினச்சிட்ருக்கேன். எண்ணெய் கேன் வந்து வாங்கிட்டு வந்து அது ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்ததுலேருந்து அப்படியே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சில்வர் கேனில் தான் போட்டு எடுத்துகிட்டு வருவேன். ஆனால் குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருந்ததுனால, அவ்வளோ பெரிய கேன் எதுக்குன்றதுனால இந்த ஒரு வாட்டர் பேக்கில் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ அது டெலிவரி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அவ்வளோதான், வாங்க போய் பேக்கிங்கை பார்க்கலாம். அடுத்தது அந்த கிச்சன் வேலையை முடிச்சுட்டு கொஞ்சம் வந்து இங்கே க்ளீன் பண்ணலான்ட்டு வந்தேன். பசங்களோட ரேக்கை ஆல்ரெடி வந்து வீக்லி ஒன்ஸு க்ளீன் பண்ணுறேன். இருந்தாலும் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. இது எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியல. இதுக்குமே வந்து நம்ம தனித்தனியாக கம்பார்ட்மெண்ட்டை வாங்கி வச்சாலுமே மாதிரி ஜாஸ்தியாக வந்து இதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையாவது அடிக்கிடுவோமே அப்படின்றதுனால கொஞ்சம் மெனக்கிடுறேன். ட்ரெஸ்ஸஸ் வந்து கம்மி தான், ஆனால் அந்த அர்ஜென்ட்டில் அந்த பிள்ளைங்க எடுக்கிறாங்க வைக்கிறாங்கன்னும் போது கொஞ்சம் கலையை தான். அது வந்து சாதாரணமாக நடக்கிறது தான். ஸோ நம்ம அதை வந்து பெருசுப்படுத்த வேண்டான்றதுனால கொஞ்சம் இங்கே க்ளீன் பண்ணலான்ட்டு வந்துட்டேன். இந்த ஒரு ஒர்க் முடிச்சிடலாம். அதாவது மூடு இருக்கும்போது தான் நம்ம வேலை செய்ய முடியும். மூடுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வேலை செய்ய முடியும் இல்லைங்களா? நம்மளுக்கு வந்து டெய்லியும் இந்த மாதிரி நம்ம வந்து
இந்த மாதிரி வேலை இருந்துக்கிட்டே இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கும் இல்லைங்களா, அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி அந்த சுச்சுவேஷனுக்கு மூடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கிட்டு நம்ம வேலை செய்யணும். அப்போ தான் வந்து அந்த அலுப்பு இருக்காது, அந்த சோம்பேறித்தனம் இருக்காது. இன்றைக்கி எனக்குமே வந்து டல்லாக தான் இருக்குது. இருந்தாலுமே வந்து இப்போ நான் இப்போ படுத்தேன்னா எனக்கு தூக்கம் வராது. என்ன தான் கோல்டாக இருந்தாலும் எல்லாம் தூங்குங்க அப்படின்வாங்க. ஆனால் நம்மளுக்கு தூக்கம் வராது. நம்மளுக்கு வந்து நேச்சுரலாகவே லேடிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வேலை, மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரில, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வேலை இருக்குது, பெண்டிங்லேயே இருக்குது அப்படின்னா எனக்கு தூக்கம் வராது. ஃபஸ்ட்டு அதை முடிச்சுட்டா அப்பாடி முடிச்சாச்சு அப்படின்ட்டு தான், அப்படின்னு ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே வந்தால் தான் எனக்கு அந்த தூக்கமே வரும். ஸோ அதனால தான் வந்து அதுக்காக வந்து உடம்பை வருத்திக்கிறேன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இதில் ஒன்றும் உடம்பை வருத்திக்கிறதுன்றலாம் கிடையாது. ஜஸ்ட்டு நம்ம உட்கார்ந்த இடத்துல இதெல்லாம் க்ளீன் பண்ணி அடுக்கி வைக்க போகிறோம். அப்படி பண்ணுறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் மனசு திருப்தியாக இருக்குது, வேலை முடித்த அந்த சந்தோஷமும் இருக்குது, ஹாப்பியாக தூங்குறதுக்கான அந்த மூடும் வந்துடும் இல்லைங்களா. அதனால தான் நான் செய்கிறேன். சரி வாங்க, இதை அடுக்கி வச்சுட்டு உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ட்ரிப்புக்கு போகிற மாதிரி இருக்கிறான். ஸோ அதுக்கு தேவையான ஒரு 4-5 செட்டு மட்டும் எடுத்து இங்கே வச்சுட்டு மீதிலாம் வந்து அடிக்கலான்னு பார்க்குறேன். பாப்பா பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது. ஸோ அவளுக்கு வேணால் அந்த லாங் ட்ரெஸ்ஸஸ் அதெல்லாம் வைக்கிறதுக்கு வேணால் ஒரு வீட்லேயே ஒரு ஒரு கூடை ஒன்று வச்சுருக்கேன் பிளாஸ்டிக்கு, அதில் அரேஞ்ச் பண்ணலான்னு பார்த்துட்ருக்கேன். அரேஞ்ச் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போனா உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா இருக்கும். இன்னும் வந்து இந்த 2 ட்ராவும் வந்து க்ளீன் பண்ணல. இதில் வந்து பெருசாக நான் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்க மாட்டேன். அந்த ரூமில் இருக்கிற ட்ராவில் தான் வந்து ஃபுல்லாக என்னோடய அந்த பேக்கிங் ஐட்டம்ஸ் இருக்கும். ஸோ ஒரு சைடு ஃபுல்லாக பசங்களோட புக்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து ஒரு 4 அடுக்கணும். அதெல்லாம் அடுக்கணும்னா சாதாரண விஷயமே கிடையாதுங்க. எல்லாத்தையுமே வந்து 3 கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லாகவே புக்ஸ் தான் வச்சுருக்காங்க அந்த கபோர்டில். ஸோ அது ஒரு நாளைக்கு நம்ம பண்ணலாம். ஒரே நாளில் வந்து எல்லாத்தையும் பண்ண முடியாதுன்றனால பிரித்து பண்ணலான்ட்டு யோசித்து வச்சுருக்கேன். அது எப்போ வந்து சாத்தியமாகுதுன்னு பார்க்கலாம். இப்போது இதை க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அடுக்கிட்டேன், ஓரளவாக அடுக்கிட்டேன். அதாவது டிஷர்ட்ஸ் பூரா ஒரு சைடு, ட்ரௌசர்ஸ் ஒரு சைடு, இந்த மாதிரி இன்னர்ஸ் வந்து எப்பயுமே வந்து ஸ்பேர் ஒன்று வச்சுக்கிறது. எங்கேயாவது வெளியில் போகிறோம் அப்படின்னா, அதாவது ட்ரிப்புக்கு எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா வந்து எடுத்துக்கிறதுக்காக ஒன்று, அவனுக்கும் தம்பிக்கும் வச்சுருப்பேன், பாப்பாவுக்கும் ஒன்று வச்சுருப்பேன். இங்கே வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து ரொம்பவே கம்மி தான். ஏன்னா நாங்கள் வந்து ஊருக்கு அதுக்கப்புறம் சென்னைக்கு மாறி நாங்கள் போயிட்டு வரதுனால ட்ரெஸ்ஸஸ் வந்து அங்கேயும் ஒரு 4-5 செட் இருக்குது, இங்கேயும் கொஞ்சம் வச்சுருப்பேன். அதனால் ட்ரெஸ்ஸஸ் கம்மி தான். எல்லாமே கொஞ்சம் பேக் பண்ணுறதுக்கு, ட்ரிப்புக்கு பேக் பண்ணுறதுக்காக எடுத்ததுனால கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது இன்றைக்கி அடுக்கிறதுக்கு. ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்கூல் ட்ரெஸ்ஸு, வீக்லி ஒன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது, வெனஸ்டே மட்டும் யூஸ் பண்ணுற ஷர்ட் பின்னாடி வச்சுருக்கேன். அது கீழே கராத்தே ட்ரெஸ்ஸு. எக்ஸ்ட்ரா டவல்ஸ் வந்து எப்பயுமே 2 வச்சுருப்பேன். 1 இங்கே இருக்குது, மீதி 2மே வந்து துவைக்கிறதுக்கு போட்டாச்சு. பார்க்குமே கொஞ்சம் ஒரு மாதிரி, அதாவது புது நியூ செட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் வந்து கொஞ்சம் பின்னாடி வச்சுட்டேன். எப்பயுமே ரேராக தான் யூஸ் பண்ணுறது புது ட்ரெஸ்ஸஸ்லாம், அதனால் பின்னாடி வச்சுருக்கேன். அந்த மாதிரி அவளை நான் வந்து இன்சிஸ்ட் பண்ணுறது வந்து பாவாடை சட்டை போட்டுக்கோ, ட்ரெடிஷ்னல் அதான் நம்ம மறக்கக்கூடாது அப்படின்றதுனால மோஸ்ட்டாக நான் அதை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஆனால் இப்போ இருக்கிற பசங்களுக்கு வந்து அதை வந்து பிடிக்க மாட்டுது. இருந்தாலுமே வந்து நான் அவளை வந்து ரொம்ப கேட்டுக்கிறது வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் வேர் பண்ணுன்றதுனால கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுருப்பேன். ஊரில் வந்து கொஞ்சம் வச்சுட்டு இங்கே கொஞ்சம் வச்சுருக்கேன். அது வந்து பின்னாடி வச்சுட்டு கொஞ்சம் வந்து டிஷர்ட்ஸு, பேண்ட்ஸு, அப்புறம் வந்து இன்னோவேர்ஸ் மட்டும் ஒரு ட்ரெயில் வச்சுருக்கேன். ஸ்கூல் ட்ரெஸ்ஸு அதுமாதிரி பின்னாடி வந்து கொஞ்சம் லாங் ட்ரெஸ்ஸஸ்லாம் வச்சுருக்கேன். டவல்ஸு, லஞ்ச் பாக்ஸ் டவல்ஸு, கர்ச்சீஃப் இது எல்லாமே இந்த இதில் போட்டு இதோட மேலே ஏதோ இந்த இடத்துல வச்சிடலாம், தம்பியோட இடத்துல வச்சிடலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். ஒரு 1/2 hourக்கு மேலே ஆயிருக்கும். பரவாயில்ல, ஆனால் அடுக்கியாச்சு, ஒரு திருப்தியாக இருக்குது. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி டைம் கிடைக்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா கபோர்டை பார்த்தோன்னே அப்பா பரவாயில்ல நம்மளுக்கு இதை அடுக்கி வச்சிட்டோம் அப்படின்ற ஒரு திருப்தி இருக்கும். அது மாதிரி மாஸ்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு 2 ஹூக் போட்டு அதிலே ஹேங் பண்ணி வச்சுட்டேன். சட்டு நம்ம
தேவைப்படும் போது எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஆல்ரெடி மேலே இருக்க 2 ரேக்குமே அடுக்கி தான் வச்சுருக்கேன் ஹஸ்பண்டோடது. லாஸ்ட் வீக் அது 2 ரேக்குமே அடுக்கினேன். இந்த வீக் வந்து இது 2த்தையும் அடுக்கி வச்சுருக்கேன். ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் டே நடந்தது. அதுலேருந்து கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ஸ்போர்ட்ஸ் டே அன்றைக்கி வந்து என்னால் ஃபுல்லாக அங்கே வந்து என்ஜாய் பண்ண முடியல. ஏன்னா எனக்கு கொஞ்சம் யோகா கிளாஸில் வந்து வாலண்டியரிங் இருந்தது. அதனால் அங்கே போக வேண்டியதாக இருந்தது. அன்றைக்கி பார்த்திங்கன்னா எனக்கு அந்த பேக்கிங்குமே வந்து லேட் ஆகிடுச்சு. அதனால் பேக் பண்ணவும் முடியல, எதுவுமே முடியல. நான் வீட்டுக்கு வரத்துக்கே லேட் ஆகிடுச்சு. அதோட 2-3 கிளிப்பிங் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். வீடியோ எடுக்க முடியல. நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேன். கிட்ஸு வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அனுபவமாக இருந்தது கோவிட்டுக்கு அப்புறம். அதுக்கு முன்னாடி நிறையா நடத்துனாங்க. பட் கோவிடுக்கு அப்புறம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இவங்க வந்து ஸ்போர்ட்ஸ் டே வந்து பண்ணுறது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ஜாய் பண்ணுங்கள். என்ஜாய் பண்ணிட்டு உங்கள் கமெண்ட்டை வந்து எனக்கு போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.